சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இப்போ எல்லாமே சரியாக நடந்துட்டு வந்துக்கிட்டு இருக்குது. சொல்லுவாங்கல்ல, "நீ எத பத்தி யோசிக்காத. நீ பாட்டுக்கு உன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு அதுக்கு ஏத்த மாரி காய் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சக்ஸஸ் ஆகும்." இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் அவே பிளே ஆஃப்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறதோடவே நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸை பீட் பண்ணிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. பட் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேச போறோம். என்ன சரியாயிருச்சு? எதனால பிளே ஆஃப்ஸுக்கு போக போறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸ் போகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஆனா, இப்ப நீங்க கமெண்ட் பண்ணிருவீங்க. எஸ் கண்டிப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ வெறியில. ஆனா, இந்த வீடியோல நான் சில பல கால்குலேஷன்ஸ் சொல்றேன். அதன்படி போகும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா, அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். பேசுவோமா? நெறைய பேசுவோமா? டெல்லி கேபிட்டல்ஸ் என்னங்க பண்ணி வச்சுட்டு இருக்காங்க? பேசுவோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல டெல்லியில நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோல. நான் வந்து எதை பற்றி பேசுறது, டெல்லி கேபிட்டல்ஸ் ஏன் இப்படி தோக்குறாங்க, இப்படி ஒரு டீமை வச்சுட்டு இந்த மேட்ச்சில் ஏன் தோத்தாங்க, தோத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசவா, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போகிறத பற்றி பேசவா, இந்த மேட்ச்சில் இப்படி பிரில்லியண்ட்டாக ஆடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெயிச்சாங்கிறத பற்றி பேசவா, தெரிலங்க. ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேசுகிறேன். எனக்கு அதுவே கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு புவர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு புவர் டாக்டிக்கலாக டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணாங்கன்னா எப்படிங்க பேச தோணும்? சரி பேசுவோம். ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போகிறதுக்கு எதனால் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு தகுதியான ஒரு டீமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மாறியது எப்படி? ஏங்க பேட்டிங்கோட பவுலிங் சூப்பராக இருக்குங்க. இந்த ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் பவுலிங் அட்டாக் சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்ட இல்ல, ஆர்சிபி கிட்ட இருக்குது. ஆர்சிபிக்கு அப்புறம் எனக்கு எஸ்ஆர்ஹெச் ஒரு மாதிரி பெட்டரா பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ராஜஸ்தான் ராயல்ஸு ஆரம்பிக்கும்போது கவுஹாத்தில சூப்பரா பண்ணாங்க. அப்படியே கவுஹாத்திய விட்டு வெளியில வரும்போது, ஆர்ச்சரை தவிர்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் சரியா பண்ணாத மாரி இருக்குது. பட் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி பஞ்சாப் கிங்ஸ் அப்படி, இப்படி, இப்படின்னு இருந்துகிட்டு இருக்கிறாங்கங்கிறது இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் அட்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி கன்சிஸ்டன்ட்டாவும் இருக்காங்க. ஒரு மாரி டிசிப்ளினாவும் இருக்காங்க. அவங்க எக்ஸிக்யூஷனும் சரியா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, எனக்கு ஒரு டீம்கிட்ட பவுலிங் நல்லா இருந்தாலே, நான் அந்த டீமு பவுலிங் மட்டும் பத்தாது. இப்ப எல்எஸ்ஜில எடுத்துக்கிட்டேன்னா, பவுலிங் சூப்பரா இருக்கும். பேட்டிங் கொயேன் அப்படின்னு இருக்கும். அதனால நான் சொல்ல மாட்டேன். இங்க பேட்டிங்கும் இருக்குது. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் சாரி அதுக்கு இங்க பவுலிங்கும் இருக்குது. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் பேட்டிங்கும் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்ட உங்களுக்கு பாருங்களேன். ஜேமி ஓவர்டன், மேல கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, அகில் ஹுசைனு, இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நூர் அகமது, இந்த ஒரு 5 பேர் சாலிடா போடுறாங்க. இந்த 5 பேர தாண்டி இப்ப யாராவது உள்ள எடுத்துட்டு வந்தா, ஒரு குர்ஜப்னீத் சிங் எடுத்துட்டு வந்தாலும் பெட்டரா போட்டு குடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த 5 பவுலர்ஸ் அடி வாங்குனாலும், வாங்குனாலும் இந்த 5 பவுலர்ஸ் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, 5 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டரா போட்டு குடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ சாலிடான பவுலிங் லைனப் இருக்குது. பேட்டிங்கை விட பவுலிங் சிஎஸ்கேவுக்கு இந்த சீசன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சொன்னது என்னன்னா, சிஎஸ்கே எ போமாட்டாங்க பிளே ஆஃப்ஸு. அதுக்கு காரணம் பவுலிங் எதுவுமே இல்ல. 250 அடிப்பாங்க. ஆனா 250 குடுத்துருவாங்க நம்ம நெனச்சோம். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்ட அப்படியா இருக்குது? கம்போஜ் அந்த பர்பிள் கேப்ப அடிக்கடி போட்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு. டாப் 5ல இருந்துகிட்டே இருக்காரு. ஜேமி ஓவர்டன் அந்த மிடில் ஓவர்ஸ்ல தி பெஸ்ட் எவர் விக்கெட் டேக்கரா இந்த ஐபிஎல்ல இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஸ்பின் ட்வின் அகில் ஹுசைனும், நூர் அகமதும் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்கள பல்ல பேத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் மாரி நின்னு வருது, கிரிப் ஆகுது, கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்குது அப்புட்ன்னா, அது அவங்க தாம்மா அப்படிங்கிற மாரி இருக்கிற ஒரு விக்கெட்டு கலக்குறாங்க. வேற மாரி பண்றாங்க. இந்த பவுலிங் லைனப்பு. டெத் ஓவர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்சுல் கம்போஜ் இந்த ரவுண்ட் விக்கெட்லேருந்து ஒய்டா வந்து அந்த யார்க்கர்ஸ் சில நேரங்கள்ல போகுது, மிஸ் ஆகுது. பட் ஒரு டாக்டிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஃபீல்டிங்கும் பெட்டரா இருக்குது. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டிங். ஏங்க 2 சீரியஸ் கரெக்ட்டா ஆடிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல தப்பாவும் ஆடுறாங்க. சஞ்சு சாம்சன் அவசரப்பட்டு போறாரு. ஆனா, டீம் தோக்குற மாரியான ஒரு மேட்ச்ல ருட்ராஜ் கிக்வாத் ஆடி குடுத்துறாரு. ஒரு மேட்ச்ல ருட்ராஜ் கிக்வாத் ஆடி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கிட்டாரு. ஒரு மேட்ச்ல வந்து கௌரவமான ஒரு ஸ்கோர் அடையறதுக்கு காரணமாவும் இருந்தாரு. அடுத்தது சஞ்சு சாம்சன் 100 200 இன்னைக்கு ஒரு 80 கிட்டத்தட்ட அவர அவர ஒரு மாரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு 4, 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டாருல்ல. ஆமா. இந்த மேட்ச்சு, அதுக்கப்புறம் முன்ன 2 100 அடிச்ச மேட்ச்சு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாரு. ட்ரேட் பண்ணதுக்கு சரி பண்ணலாம். கரெக்ட்டா தான் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி அவரு காமிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓப்பனிங்ல யாராவது ஒருத்தவங்க அடிக்கணும். அவங்க கிட்ட இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அது இருக்குது. இப்போ மிடில் ஆர்டர்ல எனக்கு கார்த்திக் ஷர்மா நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. உர்வில் பட்டேல் எனக்கு உர்வில் பட்டேல தாண்டி சர்ஃப்ராஸ் கான் அந்த இடத்துல ஆட விட்டு
பார்த்தா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் உர்பில் பட்டிக்கு வந்து ஸ்டார்ட் நல்லா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, துபே உள்ளே வந்து சரியாக பட்டுக்கிட்டுச்சு, பிரவீஸ்க்கு பட்டுடுச்சு, தோனி கரெக்டாக வந்து ஃபினிஷராக வந்துட்டாருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போயிடுவாங்கடா, பிளே ஆஃபில் இருந்து அங்கேருந்து ஃபைனல் போயிடுவாங்கடா, 6வது கப்படா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாருங்களேன், இது ஒரு லாங்கர் டோர்னமெண்ட்டு. சூப்பராக ஆடிட்டு இருக்கிற டீமு இந்த லாங்கர் டோர்னமெண்ட்டில் அப்படியே கீழே போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுமாராக ஆரம்பிப்பாங்க, சூப்பராக முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது பேட்டிங்க்கும் சரி பவுலிங்க்கும் சரி மேட்ச் ஜெயிக்கிற டீமுக்கும் சரி இது பொருந்தோம், தோக்கிற டீமுக்கும் இது பொருந்தோம். எனக்கு என்னவோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு டாக்டிக்கலாக தப்பு பண்ணால் மட்டும் தான் மேட்ச்சை தோக்குறாங்க. எக்ஸிக்யூஷனும் டாக்டிக்கஸும் சரியாக இருந்துச்சுன்னா டீம் ஜெயிக்கிறாங்க. அதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மரி தாங்க சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக தாங்க சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறது தான் இருக்குங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது, பவுலிங்கே சொல்லிட்டேன், டாப் 4ல் இருக்கிற ஒரு டீமுக்கிட்ட இருக்கிற பவுலிங் லைனப் மாதிரி சிஎஸ்கே கிட்ட இருக்குது சொல்லிட்டேன். பேட்டிங்கு ஒரு மாதிரி அந்த பவுலிங் டிஃபெண்ட் பண்ணுற ஸ்கோரை இந்த பேட்டிங் அடிக்கிறாங்க, பேட்டிங் கொடுக்குற ஸ்கோரை பவுலிங் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒத்து போகுது. எனக்கு இது இன்னும் சில பல விஷயங்கள் கைக்கூடி வந்துருச்சுன்னு வைங்களேன், பிளே ஆஃப் தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வர மேட்சை பற்றி பேசுவோமா? இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி பேசிடணும். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஷெடியூலு. இப்போது எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் இருக்குது. எல்எஸ்ஜி கிட்ட பவுலிங் நல்லா இருக்குது, ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோமில் ஒரு மேட்ச் ஆடுறாங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்டில் இருக்காங்க, 5வது இடத்துல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கூட சிஎஸ்கேவுக்கு ஹோமில் தான் மேட்ச் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சு எல்எஸ்ஜி கூட 2 மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 16 பாயிண்டோட போகலாம். இல்லைனா வைங்களேன், எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சு, எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சு, ஜிடி கூட அகமதாபாத்தில் கடைசி மேட்ச், இந்த லீகோட கடைசி மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு மாதிரி டூ ஆர் டை போட்டியாகவும் இவங்களுக்கு ஆகிரும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், அடுத்த 4 மேட்ச்சில் சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். 3 மேட்ச்சில் 2 ஹோம் மேட்ச்சு, 4 மேட்ச்சில் 2 ஹோம் மேட்ச்சு, அந்த 2 ஹோம் மேட்ச்சையும் வின் பண்ணணும், ஒரு அவே மேட்ச் வின் பண்ணணும். 2 எல்எஸ்ஜி கூட வின் பண்ணிவிட்டு எஸ்ஆர்ஹெச் கூட ஒன்று லாஸ் ஆனாலும் ஜிடி கூட வின் பண்ணிட்டாங்கன்னா ஸோ சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 4த்தையும் வின் பண்ணிடுவாங்க கிரிக்கானந்தா அப்படின்னா குறும்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அவ்வளோ ஆசைப்படனாலும் 3 மேட்ச்சு வின் பண்ணிடுங்க. ஹோமில் எல்எஸ்ஜி கூடயும் அவேல எல்எஸ்ஜி கூடயும் எஸ்ஆர்ஹெச் இங்கே போட்டு மூடிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். எஸ்ஆர்ஹெச்சா என்ன கிரிக்கானந்தா இப்படி சொல்கிற அப்படிங்கிறீங்களா? ஜிடியா அகமதாபாத்தில் அவங்கள கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போனால் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம். அப்படின்னா இந்த மேட்சை பற்றி பேசுவோமா? மேட்சை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குர்கானதா செம்ம ஜாலியாக பேசுகிறாரு, அப்போ சிஎஸ்கேவோட ஃபேனு அப்படின்னா இல்லையா, இன்றைக்கி சரியாக தூங்குனேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு இருந்துச்சு, பிரைட்டாக பேசுகிறேன். அன்றைக்கி மும்பை சிஎஸ்கே மேட்ச்சில் ரொம்ப டல்லாக பேசினேன், எம்ஐ தோத்துருச்சுன்னு சோகத்தில் என்னென்ன கிளப்பி விட்றீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலையா. 2-3 நாள் சரியாக தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். சில வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்லாம் அப்படி கண்ணை மூடிட்டு இப்படி தூங்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். என்னையா சரி ஓகே. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்கல்ல, முக்கியமான மேட்ச்சு, அவங்களுக்கு அது முக்கியமான மேட்ச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த முக்கியமான மேட்ச்சு நம்மளுக்குங்கிறத மறந்துட்டு சிஎஸ்கேக்கு முக்கியமாக விருந்தாளிகளை கவனிக்கணும் இல்லை, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, என்ன பண்ணாங்க, பொதுவாக அவங்க விருந்தாளிகளை சூப்பராக கவனிக்கிறாங்க. புவனேஸ்வர் குமாரும் ஜோஷ் ஹேசல்வுட்டும் இருக்கிற ஆர்சிபிக்கு இவங்க வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷான விக்கெட் கொடுக்குறாங்க. அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் முரட்டடி அடிக்கிறவங்க, அவங்களுக்கு ஃப்ளாட் ட்ராக் கொடுக்குறாங்க. நூர் அகமது, அகில் ஹுசைன் 2 ஸ்பின்னர்ஸ் வராங்க. தென் ஸ்பின்னர் எல்லாம் ஆடுற டீமுக்கு சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அவங்க மாதிரி டேர்னர் கொடுக்குறாங்க. டேர்னர் கொடுக்கறது மட்டும் இதெல்லாம் கொடுத்தா அவங்க நல்லா விளையாடுவாங்க. இப்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து போன தடவை சொல்கிறேன் பிளே ஆஃப்ஸ் போகணுங்கிறதுனால முக்கியமான மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு வேங்கடையில் ரோடு தான் வரும், ரோடெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் குழி தோண்டி விட்டாங்க. கொஞ்சம் நாள் கொஞ்சம் கிரிப்பு கிடச்சிது, ஸ்லோவாக இருந்தது. எஸ்ஆர்ஹெச் கஷ்டப்பட்டு அங்கே அதே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவுக்குலாம் இஷான் கிஷன்லாம் நின்று வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க கிளாஸ்லாம். ஸோ கஷ்டப்பட்டாங்க, வெளில போயிட்டாங்க. இதே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் ஓகே எல்லா டீமும் ரோடு போட்டால் அடிச்சிருவாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு விக்கெட்டும் கொஞ்சம் நின்று வந்தாலும் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டு விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு சாதகமாகவும் அமையுது. அந்த ஸ்லோயர் ரன் போடுறது, டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போடுறது எல்லாமே கை கொடுத்துக்கிட்டு இருக்குது எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும்.
சரி இப்போ இந்த மாதிரியாவது டிசி பண்ணலாமான்னா அது பண்ணவும் மாட்றாங்க. கிரிக்கெட் என்ன கிரிக்கெட்னு சொல்கிறா இல்லைங்க ஐபிஎல்ல இது வந்து ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுங்க ஜெயிக்கிறதுக்கு. இது எல்லா டீமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இவங்க அதை பண்ணலை. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் 8 மேட்ச் டாஸையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. 8 மேட்ச் டாஸை வின் பண்ணி ஒரு டீம் வந்து அட்லீஸ்ட் 8ல் இல்லை ஒரு 6 மேட்ச் வின் பண்ணாலே போதும்ல. அந்த அந்த 8ல் 6 மேட்ச் வின் பண்ணாமல் இன்றைக்கி சுற்றின்னு இருக்காங்க அப்படின்னா டீமை பாருங்கள். ஸ்டார்க்கு, இங்கிடி, நட்ராஜனு, இப்படி ஒரு பவுலிங் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், இது போக உங்களுக்கு பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், 10 நிமிஷங்க ஒரு மாதிரி 16, 17 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இவங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கா. நான் வர கப்படிப்பாங்கன்னு வேறு சொல்லி வச்சுருந்தேன். என்னடா இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் அதை பிச்சை பற்றி, டாஸை பற்றி, டீமை பற்றி பேசுகிறேன்ல. இந்த மேட்சுக்குள்ளே நம்ம வரும்போது ஒரு விஷயத்த சொல்லணுங்க. இந்த மேட்ச்சு ஏதாவது பிச்சை எந்தளவுக்கு ரீட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருக்க வேணாம். ஏன்னா நேற்று மழை பெஞ்சுதான், இன்றைக்கி மதியம் மழை பெஞ்சிருக்கா. அப்படிங்கும்போது எந்த ஒரு டீமாலும் சேஸுக்கு போகலாம், விக்கெட் செட்டில் ஆனதுக்கப்புறம் சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க. ஆனால் அதை 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 தெரியல. பவர் பிளேலே ஒரு மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் அடித்தாங்க. பவர் பிளேயில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் அடித்தாங்க. கழுத்து நெரிச்சிட்டாங்க. அங்கே பவர் பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 2 விக்கெட்டு, 36 ரன்னு. ஏன்னா என்னமோ 40 ரன்னு ஒரு விக்கெட், இல்லை 40 ரன் விக்கெட் லாஸ் இல்லாமல் மீதி 14 ஓவரை ஓகே. பட் கேஎல் ராகுலும் கஷ்டப்பட்டார். கேஎல் ராகுல் வந்து அகில் ஹுசைன் வந்தோடனே திரும்ப வந்தார். திரும்ப வந்தோடனே அடிக்க போய் கொடை கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் 10 நிமிஷங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிட் ஆனில் அவுட் ஆனார் முகேஷ் சௌத்ரி கிட்ட. அதுவும் ஒரு மாதிரி போரான ஷாட்டு தான், அவ்வளோ சிறப்பான ஷாட் கிடையாது, மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நூர் அகமது வந்தார். 2 பேர் நிதிஷ் ராணாவும் மாதிரி கருண் நாயரும் அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா 36 ரன் தான் பவர் பிளேயில் நடந்துருக்குது. ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கும் போது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருண் நாயர் அவ்வளோ சிறப்பான ஷாட்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி திரும்பி அடித்தார் பின்னாடி கேட்ச்சு. நிதிஷ் ராணா டீப் ஸ்கொயர் லெக்கில் தூக்கி வளைச்சி அடிக்க நினச்சாரு நூர் அகமது. ஸோ நூர் அகமதை கொண்டு வந்தது அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிருந்து ருத்ராஜ் கேக்வாத்துக்கு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ 4 காலி அதில் அந்த அந்த சரியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். குர்ஜப்ரீத் சிங் அண்ட் மிடில் ஓவர்ஸ். ஸோ பாருங்கள், குர்ஜப்ரீத் சிங் ஆல்மோஸ்ட் ப்ரெஷரில் இருப்பார். குர்ஜப்ரீத் சிங் வந்து மிடில் ஓவரில் சூப்பராக போட்டார். அக்ஷர் பட்டேல் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளில் இருக்கார். அக்ஷர் பட்டேலுக்கு கண்ணாமூச்சி வித்த காட்டுருக்காரு. அக்ஷர் பட்டேலில் ஒரு மாதிரி ஷார்ட் பால் போட்டார், அடிக்க முடியாமல் காலியானார். ஸ்டப்ஸும் இந்த பக்கம் சமீர் ரிஸ்வி முதல் 2 மேட்சுக்கு அப்புறம் பெருசாக அடிக்கல. இந்த மேட்ச்சில் அன்சுல் கம்போஜ் போட்ட அந்த ஒய்ட் யார்க்கர், அந்த யார்க்கர் இதெல்லாம் பிக் பண்ணி அடித்ததுனால ஸ்கோர் அப்படிங்கிறது வந்தது. பட் சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டாக பிக் பண்ணார். அந்த ஒரு 47 பால் 65 ரன் பார்ட்னர்ஷிப் அது வரலன்னா இன்றைக்கி மேட்ச் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிச்சிருந்துருப்பாங்க. அசுதோஷ் சர்மா வந்து அன்சுல் கம்போஜை கொஞ்சம் அடிக்க செஞ்சார் பின்னாடி. முகேஷ் சௌத்ரி போட்டது சொன்னேன். முகேஷ் சௌத்ரி போட்டார். மன்னிச்சுக்கோங்க. முகேஷ் சௌத்ரி வாழ வந்து அடித்தார். அதனால ஸ்கோர் வந்துச்சு. ஏன்னா ஸ்கோர் வந்திருக்காது. மேலே கொஞ்சம் பொறுப்போடு ஆடிக்கணுங்க கேஎல் ராகுல் 10 நிமிஷம். இந்த முக்கியமான மேட்ச்சில் நீங்கள் ஆடிருக்கணும். அந்த பொறுமை டெம்பரமெண்ட்டை கேஎல் ராகுல் இழந்துட்டார். இந்த இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னு வைங்களேன். இன்னும் அடிச்சிருந்தாரா என்னங்க இன்னொரு 10, 15, 30 ரன் இல்லைங்க. இது இந்த பிச்சில் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இவ்வளோ தான் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் இது பத்தாது. நல்ல வேளை ருத்ராஜ் கேக்வாத் டாஸை வின் பண்ணாமல் இருந்து நல்ல விஷயமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கவும் தோணுச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சைட்லேருந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது. பட் அவுட்ஸ்டாண்டிங்காக மிடில் ஓவர்ஸ் போட்டாங்க சிஎஸ்கே. எனக்கு இல்லைங்க, இன்றைக்கி வந்து சொல்கிற ஸ்டார்க்கும் இங்கிடி பவர் பிளேயில் சிஎஸ்கேவோட இந்த ருத்ராஜ் கேக்வாத், சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு நான் கூட நினச்சேன் 160 மாதிரி நல்ல ஸ்கோராக இருக்கணும். இல்லைங்க, செம்மையாக அடித்தாங்க. ரொம்ப பொறுமையாக ஆடினாங்க, தெளிவாக ஆடினாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க சிஎஸ்கேவோட பேட்டிங் அதுவும் கார்த்திக் சர்மா, சஞ்சு சாம்சன் மீறி இவங்களால எதுவும் பண்ண முடியலை. எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. பேசுவோமா சிஎஸ்கே ஜெயிச்சதை பற்றி, டிசி தோற்றதை பற்றி பேச வேணாங்க. வருத்தமாக இருக்குங்க. ரொம்ப அப்படி விளாண்டாங்க. முகமே ஒரு மாதிரி இருக்குல்ல, முகத்தை மாற்றுவோம். பட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 160 சேஸ் பண்ணும்போது விக்கெட்டு செகண்ட் இன்னிங் செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சா, இல்லை அவங்க கவனமாக ஆனாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இல்லை சஞ்சு சாம்சன் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிச்சதாண்டி ஸ்பின்னர்ஸ், இதுதாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை. உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் நின்னார்னா மிடில் ஓவர்ஸில் இந்த ஸ்பின்னர்ஸ் அவர் டேக் ஆன் பண்ணுவார். ஸோ இந்த அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்க முடியும். பஸ் ருத்ராஜ் கேக்வாத் பவுண்டரி அடிக்க முடியும். இப்போ ருத்ராஜ் கேக்வாத் நின்னார்னா இந்த மேட்ச்சை வந்து 19வது ஓவர் போய் வின் பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க கம்ஃபர்டபுளாக. பட் சஞ்சு சாம்சன் இருந்தாலும் தான் வந்து ஒரு 18வது ஓவர்லேயே ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கார்த்திக் சர்மா போன மேட்ச்சில் அடித்தார், 50 அடித்தார். நம்ம பெருசாக பேசலை. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்னஸ் இருந்தது. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு ப்ரெஷர் ஆக விடாமல்
இவர் ஆடின இன்னிங்ஸ் பார்த்துக்குச்சு. இவர் ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் பார்த்துக்கிட்டாரு. ஸோ எனக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்துக்கங்கப்பா யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்கங்கப்பா எப்படி ஆடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் சோஃபார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கார்த்திக் சர்மா வந்து கன்டினியூ பண்ணலாம்ப்பா. அந்த அந்த நம்பர் 3ல மேபி 4ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். உர்வில் பட்டேல் ஆடுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் உர்வில் பட்டேல் வச்ச அந்த ஃபியர்லெஸ்ஸான ஒரு கிரிக்கெட் அதுவும் நாங்கள் பாராட்டணும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட சஞ்சு சாம்சனும் இந்த பக்கம் கார்த்திக் சர்மாவும் முன்ன என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட சேஸ் பண்ணும்போது கார்த்திக் சர்மா ருத்ராஜ் கேக்வாத் கூட ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் கூட இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் பேட்டருக்கு கூட சேர்ந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கின ஒரு 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 பேட்டர் கூட சேர்ந்து திரும்ப ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சு ஜெயிச்சு கொடுக்குறாரு. ஸோ கார்த்திக் சர்மா ரொம்ப மெச்சூர்டாக ஆடுறாரு. அந்த காம்பினஸ் அவர்கிட்ட வந்து நல்லா இருந்துச்சு. ஷார்ட்ஸும் செலெக்ஷன்ஸ் நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட 7-9 பேரோட ஷார்ட் செலெக்ஷன்ஸும் இவங்க 2 பேரோட முக்கியமாக கார்த்திக் சர்மாவோட ஷார்ட் செலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. மாதிரி மனசில் நிற்கிறாரு. நான் ரொம்ப முன்னாடியே சொல்கிறேன் நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ ரெய்னாவை லெஃப்ட் ஹேண்டர் ரெய்னா பட் இவர் ரைட் ஹேண்டர் எனக்கு என்னமோ அப்படி தெரியுது. இவர் விளாட்றது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அப்படி ஆடுற மாதிரி எனக்கு இந்த ஃபுட் ஒர்க்கில் எனக்கு அப்படி தெரியுது. தப்பாக தெரில, எனக்கு அப்படி தெரியுது. பவுலிங்கில் வந்து திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சூப்பராக போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக மிடில் ஓவர்ஸில் அண்ட் ருத்ராஜ் கேக்வாத் தைரியமாக அக்யூலேஷனை கொண்டு வரது ஃபஸ்ட்டு ஓவர்லேயே. அண்ட் பவர் பிளேயில் முகேஷ் சௌத்ரி கம்போஜ் போட்டு கொடுக்குறாங்க நீட்டாக. மிடில் ஓவரில் குர்ஜப்னீத் சிங் வந்து நீட்டாக போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி ஜேமி ஓவர்டனை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அவர் வந்திருந்தாருன்னா 160 போயிருக்குமா எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி கடைசியாக அந்த விக்கெட் எடுத்தார். குர்ஜப்னீத் சிங்கை 2 ஓவர் ட்ரை பண்ணது போல் இவர் ஏன் 2 ஓவர் இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. வாட் எவர் துபாயை ட்ரா பண்ணாங்க. ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. கேட்சஸ் எடுத்தாங்க. இது ஒன்று போக எனக்கு ஜேமி ஓவர்டன் இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கலாம். நூர் அகமது மேபி இங்கே கம்ப்ளீட் பண்ணதில்ல நூர் அகமது. ஸோ மேபி இப்படி தோணுதுங்க. அந்த காம்பினேஷன் ஆப்போனன்ட் இதெல்லாம் யோசிச்சு கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்களோ நினைக்கிறேன். ஓகே, கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக விளையாண்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த 2 பிளேஸுக்கு வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் ஜிடி ஆர்ஆர் சிஎஸ்கே இந்த 4 டீமும் ஃபைட் பண்ணுவாங்க. டிசி வெளியில் போயிடுவாங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. சுத்தமாக கம்மியாகிடுச்சு. இப்போது 2 டீமு இருக்காங்களே, மிச்சம் 3 டீமும் மேலே இருக்கக்கூடிய டாப் 2 டீம்ஸ் கூட மோதுறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட போகிறாங்கங்கிறதுனால மாற்றங்கள் இருக்குது. இது சிஎஸ்கேவுக்கு ரொம்ப நல்லது. கீழே லோவர் ரேங்கிங்ஸ் டீம் கூட சிஎஸ்கே ஆட போகிறாங்க. எப்படியேங்கிறீங்களா? சரி, ஓகே. வீடியோ நிறைவடைகிறதுங்க. நிறைய பேசிட்டேன். ரொம்ப நிறைய பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் பேசுங்க. பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்களில். நன்றி.